ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா 100% அளவுக்கு லாபம் தர ஒரு ஸ்டாக் புரோக்கிங் ஐபிஓ வந்து எஸ்எம்இ ஸ்பேஸ்ல வந்து வருது. அந்த ஐபிஓ பத்தியும் ஜேஜி கெமிக்கல்னு சொல்லி ஒரு ஐபிஓ பத்தி பார்க்க போறோம். இந்த கம்பெனி வந்து லார்ஜஸ்ட் ஜிங்க் ஆக்சைடு மேனுஃபேக்சரா வந்து இருக்காங்க. இந்த ஐபிஓ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்குமான்னு சொல்லி பார்த்துருவோம். நாம இந்த பிஇஎஸ்பின்னு சொல்லி இந்த பூனே இ ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியோட எஸ்எம்இ ஐபிஓ ரிவ்யூ வந்து பார்த்துருவோங்க. ஸோ இந்த பூனே இ ஸ்டாக் புரோக்கிங் பிசினஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் புரோக்கிங் பிசினஸ் வந்து பண்றாங்க. டெபாசிட்டரி ஃபெசிலிட்டி பிசினஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த டெபாசிட்டரி ஃபெசிலிட்டி பிசினஸ்ல வந்து 23,155 ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ்லயே வந்திருக்காங்க. லைக் ஈக்விட்டி, டெப்ட் அண்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸும் வந்து இவங்க மூலமா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற பிசினஸும் வந்து இருந்திருக்காங்க. பிளஸ் கார்பரேட் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. கரன்சி ட்ரேடிங் சர்வீசஸ் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி இந்த கிளைண்ட் புரோக்கிங் மூலமா வந்து இந்த ஸ்டாச்சுவேட்டரி சார்ஜஸ் மூலமா இந்த கம்பெனி ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் 2023 டேட்டா படி இந்த கம்பெனி வந்து 60,640 கஸ்டமர்ஸ் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெப் பேஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சொல்லி ஏரோன்னு சொல்லி வச்சிருக்காங்க. பிளஸ் மொபைல் ட்ரேடிங் ஆப்பும் இந்த கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 34 கோடி, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 6 கோடி. 2022 ரெவன்யூவா 46 கோடி, ப்ராஃபிட் வந்து 10 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. 2023 ரெவன்யூ வந்து 41 கோடி, ப்ராஃபிட் 9 கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 6 months financial year 2024 ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 30 கோடி, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 6 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. சோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் சரி, ரெவன்யூவும் சரி 2022 கம்பேர் பண்ண சொல்ல 23 வந்து 12.06% ரெவன்யூ, பேட் வந்து 4.69% அளவுக்கு குறைஞ்சிருக்குங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட பினான்சியல் மெட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.30%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 8.25%, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பர்சன்டேஜ் 7.39% இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 0.77 இருக்கு. பேட் மார்ஜின்ஸ் வந்து 22.9% இருக்கு. ப்ரீ ஐபிஓ பேசிஸ்ல 9.5 இருந்த பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல பினான்சியல் 2024 ஏர்னிங்ஸ் அண்ட் இவங்களோட ஷேர் கேபிட்டல் எடுத்து பார்க்கும்போது 11.79 ஏர்னிங்ஸ்லாம் வந்து இருக்குங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஐபிஓ ஓப்பன் டேட் வந்து March 7, 2024, க்ளோஸ் டேட் வந்து March 12, 2024, அலாட்மெண்ட் டேட் வந்து March 13, 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் March 14, 2024, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் March 12, 2024 இருக்கு. லாட் சைஸ் எஸ்எம்இ ஐபிஓனால ஒரு லாட் 1600 ஷேர் 1,32,800 அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. பிளஸ் இந்த ஐபிஓட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 38.23 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. சோ இவங்க லிஸ்டட் பியர்ஸா யாரெல்லாம் வந்து இவங்க ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் லிமிடெட், ஏஞ்சல் ஒன் லிமிடெட் வந்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த அப்ஸ்டாக்ஸ், ஜீரோதா, அது மட்டும் இல்லாம க்ரோ ஆப், அந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட வந்து போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. சோ இந்த ஸ்டாக் புரோக்கிங் பிசினஸோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100% அளவுக்கு வந்து இருக்குங்க. சோ ஒரு ஷேருக்கு 83 ரூபாய், எங்க ஐபிஓ பிரைஸ் 83 ரூபாய். அது ஈக்குவலா இவங்க ஜிஎம்பி காட்டுது. ஃபயர் ரேட்டிங்கும் 5 ரேட்டிங் வந்து இருக்கு. சோ 166 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோக்கிங் பிசினஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு நல்ல பூமிங்ல வந்து இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா நியூஸஸ் கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதாவது 9 கோடி அளவுக்கு வந்து யூனிக் டிமேட் அக்கௌண்ட் வந்திருக்கு. இந்த பேன் நம்பரை பொறுத்து டோட்டலா 16 கோடி அளவுக்கு டிமேட் இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பார்த்திருப்பீங்க. பிளஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த புரோக்கிங் கம்பெனிஸோட ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்து பார்த்தா கூட சூப்பர் டூப்பரா இருக்கு. காரணம் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் நிறைய வந்து இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டு, அதனால ஈக்விட்டி இன்ஃப்ளோ நிறைய வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து வருதுங்க. சோ இந்த காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் ரெவன்யூ மார்ஜின்ஸும் கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆன காரணத்தினால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அணுக வேண்டிய விஷயமா வந்து இருக்கு. லிஸ்டட் பேஸ் ஐசிசி செக்யூரிட்டிஸ், ஏஞ்சல் ஒன், ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்கலாம். பட் அது மட்டும் இல்லாம ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் வந்து இருக்காங்க, ஜெரோதா இருக்காங்க, அப்ஸ்டாக்ஸ் இருக்காங்க, க்ரோன்னு சொல்லி ஆப்ஸ்லாம் இருக்காங்க. சோ அவங்க கூடயும் காம்படிஷன் பண்ற லெவலுக்கு இருக்கு. ஹைலி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா இந்த புரோக்கிங் பிசினஸ் வந்து மாறிட்டு இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்து. பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டிங் கெயின்ஸ்க்கு ஒரு நல்ல பெட்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாம இந்த ஜேஜி கெமிக்கல்ஸோட ஐபிஓ ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஜேஜி கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1975 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்க ஜிங்க் ஆக்சைடு மேனுஃபேக்சரரா வந்து இருக்காங்க. பிளஸ் இது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ஜிங்க் சல்ஃபேட் பிசினஸ்லயும் வந்து இருக்காங்க. ஓவராலா இந்த ஜிங்க் ஆக்சைடு அண்ட் ஜிங்க் சல்ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா பார்மாசிட்டிக்கல், அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி ரிலேட்டட் பிசினஸ்லயும் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரிஸ் தயாரிக்கிற எலக்ட்ரோட் பிசினஸ்லயும் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப யூஸ்
யூஸ் பண்றது எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் இண்டஸ்ட்ரி டயர் இண்டஸ்ட்ரி வரும். ஸோ டயர் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இன்டைரக்டா இந்த கம்பெனி வந்து சர்வீசஸ் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் 2021 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 440 கோடி, ப்ராஃபிட் 28 கோடி. 2022 டோட்டல் இன்கம் 623 கோடி, ப்ராஃபிட் 43 கோடியா இருந்திருக்கு. 2023 டோட்டல் இன்கம் வந்து 794 கோடி, ப்ராஃபிட் 56 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. 9 months financial 2024 இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்கம் ஆகவே வந்து 491 கோடி, ப்ராஃபிட்டா வந்து 18 கோடி அளவுக்கு வந்து பார்த்திருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் 7, 12, 17 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 34, 46, 63, 68 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இந்த கம்பெனில 24 கோடி அளவுக்கு இருக்குங்க. இந்த கம்பெனியோட கீ பினான்சியல் மெட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா 11, 10, 10% வந்து இருந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் வந்து 6, 7, 7% வந்து இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு 67 கோடியா வந்திருக்கு. இந்த 9 months financial 2024 இந்த கம்பெனியோட டெப்ட் டு பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.11 வந்திருக்கு. ஓரளவுக்கு டெப்ட் இல்லாத கம்பெனியா வந்து இருக்காங்க. ROCE பர்சன்டேஜ் 25, 25, 29% ROE பர்சன்டேஜ் 24, 30, 30% அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இவங்க எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து குறைய காரணமா என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மெயின் இன்கிரிடியன்ட் எதுனா ஜிங்க். ஸோ இந்த ஜிங்க் பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருந்திருக்கு. அந்த பீக்ல இருந்ததுனால இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல வந்து இருந்திருக்குங்க. ஸோ இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ராஜ்ரத்ரன் குளோபல் ஒயர், NOCIL லிமிடெட், யாஷோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க பிஎஸ்ல இவங்க தேர்ட் பெஸ்ட் இன்கம் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி NOCIL, ராஜ்ரத்ரன் குளோபல் ஒயர் வந்து இருக்காங்க. இபிஎஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க தேர்ட் பெஸ்டா வந்து இருந்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பெஸ்டா வந்திருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல இவங்க லீஸ்ட் பெர்ஃபார்மிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 5 to 7 March 2024. ஐபிஓ பிரைஸ் 210 ரூபாயிலிருந்து 221 ரூபாய் ஒரு ஷேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 165 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 86 கோடி, ஐபிஓ சைஸ் 251 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 67 ஷேர், ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35% வந்து இருக்குங்க. சோ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 11th March 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 12th March 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 12th March 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 13 March 2024 இருக்கு. சோ இப்போ இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி அவுட்லுக், இந்த கம்பெனியோட கீ மெட்ரிக், ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் ஜிஎம்பி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பாத்துருவோம். உங்களோட ஜிங்க் ஆக்சைடு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்சனல் கேர், காஸ்மெட்டிக்ஸ், ஆக்ரோ கெமிக்கல், நியூட்ராசிட்டிகல்ஸ், பேட்டரிஸ், அடிட்டிவ்ஸ், ஃபீட், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஜிங்க் ஆக்சைடு மார்க்கெட் இன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 10 to 12% CAGR இந்தியால மட்டுமே பினான்சியல் 2022 to பினான்சியல் 2027 உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவங்க அதிகமா டிபெண்ட் பண்ற இந்தியன் டயர் இண்டஸ்ட்ரி கூட வந்து பாத்தீங்கன்னா 8 to 10% CAGR அடுத்த 4 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த டயர் இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நமக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 6 to 8% அளவுக்கு CAGR இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணுது பினான்சியல் 2027 to இப்ப இருந்து காலகட்டத்துல. சோ கடந்த 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் 200 டொமஸ்டிக் கஸ்டமர்ஸும் 50 குளோபல் கஸ்டமர்ஸுக்கும் வந்து இவங்க ஷிப் பண்ணிருக்காங்க. பிளஸ் 10 கண்ட்ரீஸ்க்கு இவங்க ஃபீச்சர்ஸை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. மெட்ரிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஆவரேஜ் இபிஎஸ் 14.10 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 26.38% வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 3.22 இருக்கு. போஸ்ட் ஐபிஓ நேப் பேசிஸ்ல அது 2.26 வந்து இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 15.25 இருக்கு. இவங்க பியர்ஸ் ஆன ராஜரத்னம் குளோபல் ஒயர், NOCIL, இன்டெல், யாஷோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 37, மேக்ஸிமம் 45 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல இருக்காங்க. சோ இவங்க பியர்ஸை கம்பேர் சொல்ல பொழுது இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் வந்து குறைவாவே இருக்கு. சோ இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% அளவுக்கு இவங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. சோ 50 ரூபாய் இந்த ஷேருக்கு கிரே மார்க்கெட் இருக்கு. 271 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ இந்த கம்பெனியோட பிசினஸ் அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். காரணம் என்னன்னா நிறைய ரெவன்யூ வந்து இந்த டயர் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் வந்து இந்த கம்பெனி எடுக்கிறாங்க. அதுக்கு ஆட்டோமொபைல் பிசினஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். பிளஸ் இந்த கம்பெனியோட அந்த ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா பிரைசஸ் வந்து ட்ரேட் ஆகிற பிசினஸ், கம்யூனிட்டி ரிலேட்டட் பிசினஸ். சோ அந்த பிரைசஸ் கொஞ்சம் ஹையரா ஆச்சுன்னா இந்த கம்பெனி கொஞ்சம் பிரஷர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து சைக்கிளிக்கல் பிசினஸா இருக்கனால ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைசஸ் வந்து பீக்ல இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா $3200 மேல வந்து இவங்களோட ஜிங்க் பிரைசஸ் வந்திருக்கு. பிளஸ் இவங்க ஸ்டாப் பிரைசிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்கை வந்து வாங்குறாங்க. சோ அந்த காலகட்டம் மாதிரி திருப்பி இந்த கம்யூனிட்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து போச்சுன்னா சோ இந்த ஸ்டாக்லாம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சுன்னா ONGC நல்லா இருக்கும். ஆனா இந்தியன் ஆயில், BPCL கொஞ்சம் கஷ்டப்பட பாத்தீங்களா. சோ அதே மாதிரி பேட்டர்ன் தான் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குங்க. சோ ஓவராலா இந்த கம்பெனி கம்யூனிட்டி ரிலேட்டட் பிளேயர். இந்த கம்யூனிட்டி பிரைசஸ் எப்படி மூவ் ஆகுது,
அதாவது ஜிங்க் பிரைசஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து இருக்கும். பட் இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால ஸ்டாக் கொஞ்சம் ரன் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் வந்தாலே சந்தோஷம்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னா என்ன சொல்ல வரும்னா, இந்த கம்பெனி ரெவன்யூ மார்ஜின்ஸும் சரி, ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் சரி, ROE, ROC மார்ஜின் சரி ஓரளவுக்கு நல்லபடியா தான் வச்சிருக்காங்க. டெப்ட்டும் கொஞ்சம் குறைவாவே தான் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. இந்த ஜிங்க் சல்ஃபேட் பிசினஸும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி அது பார்மாசூட்டிக்கல் பிசினஸ்க்குள்ளேயும் வந்து இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அதை நான் மறுக்கவே இல்ல. ஆனா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமோடிட்டி ரிலேட்டட் பிளேயர். ஜிங்க் பிரைசஸ் எப்படி மூவ்மெண்ட்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட இம்பாக்ட் வந்து டைரக்டாவே இருக்கும் இந்த கம்பெனிக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அதை பொறுத்து தான் டயர் இண்டஸ்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டயர் இண்டஸ்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது டிமாண்ட் குறைஞ்சுன்னா இந்த கம்பெனி டைரக்ட் இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. காரணம் இந்த கம்பெனி வந்து இந்த ரப்பர் அண்ட் டயர் இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால மெட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சி நீ அப்ளை பண்ணி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எடுக்கும்பொழுது இந்த 3 மெட்ரிக்ஸை வந்து நீங்க கரெக்டா வந்து யோசிச்சு வைக்கணும். குவார்டர் எவாலுவேட் பண்ணணும். ஏன்னா ரெட் சி இஷ்யூ, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சொல்லி ஷார்ட் டேர்ம்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நான் இங்க தெரிவிச்சுக்கொள்ள விரும்புறேன். வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செபிலிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரோ உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணிருந்தா செபிலிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.